தலைப்பு செய்திகள். யாழ் தையிட்டி காணி அளவீடு அடாவடி செய்த பிக்கு, அரசாங்க அதிபரின் அறிவிப்பு. வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சின் செயலாளர் ராஜினாமா. பாங்காக்கில் மோதல் சர்ச்சை, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மேலாளர் இடைநீக்கம். மத்திய கிழக்கு போர்ச்சூழலில் இன்று நாட்டிற்கு வருகிறது முதலாவது மசகு எண்ணெய் கப்பல். உலகில் அமைதி நிலவ வேண்டும், கத்தோலிக்க திருச்சபை தலைவர் 14ஆம் போப் அழைப்பு. விரிவான செய்திகள். அனைத்து பங்குதாரர்களையும் ஒன்றிணைந்த வகையில் தையிட்டியில் காணி அளவீடு செய்யப்படும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். காணி நிர்ணய திணைக்களத்தினுடைய கோரிக்கைக்கு அமைய நில அளவை திணைக்களத்தினால் தையிட்டி பகுதியில் காணியை அளவீடு செய்யும் பணிகள் வெள்ளிக்கிழமை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைந்த வகையில் காணி அளவீடு செய்ய வேண்டும் என புத்த சாசன அமைச்சின் செயலாளரினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக மே மாதம் 15ஆம் திகதிக்கு இடையில் அனைத்து பங்குதாரர்களையும் இணைந்த வகையில் தையிட்டி காணி அளவீடு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனால் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதன்போது மேலதிக அரசாங்க அதிபர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர், சிரேஷ்ட நில அளவை திணைக்கள அத்தியட்சகர், போலீஸ் உத்தியோகத்தர், காணி நிர்ணய திணைக்கள உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பிரசன்னமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்வதனை தடுத்து நிறுத்த கோரி விகாராதிபதி பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களில் 17 பேரின் காணிகளை நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அளவீடு செய்வது எனவும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் என கடந்த 11ஆம் திகதி கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் மாவட்ட செயலாளர் பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளர்களிடம் கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிலக்கரி இறக்குமதி தொடர்பான செயல்முறையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பக்கசார்பற்ற மற்றும் சுயாதீன விசாரணைக்கு இடமளிக்கும் வகையில் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயாங்க ஏமபால ஆகியோர் நேற்று பிற்பகல் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இவர்கள் தமது ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்தனர். நிலக்கரி இறக்குமதி மற்றும் அது சார்ந்த மின்சார உற்பத்தியின் போது ஏதேனும் முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்றுள்ளனவா என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நேற்று விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த ஆணைக்குழுவின் விசாரணைகள் பக்கசார்பற்ற முறையிலும் சுதந்திரமாகவும் முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலேயே இவர்கள் பதவி விலகியுள்ளனர். தாய்லாந்தின் பாங்காக்கில் உள்ள சுவர்ணபூமி சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை அடுத்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அந்நாட்டு மேலாளர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஏப்ரல் மாதம் 2ஆம் திகதி விமான சேவை குழுவினர் செக்-இன் பணிகளில் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அப்போது அந்நாட்டு மேலாளர் பயணிகள் செக்-இன் பகுதியில் நுழைந்து விமான குழுவினருடன் நிலைய மேலாளருடன் மோதலில் ஈடுபட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் உடனடியாக பாங்காக் விமான நிலைய போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த அதிகாரியின் நடவடிக்கை சட்டவிரோதமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் நிறுவன விதிமுறைகளை மீறுவதாகும் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக அவரை பணியிலிருந்து இடைநீக்கம் செய்து இலங்கைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு மோதல் நிலையில் இலங்கைக்கு வருகை தரும் முதல் மசகு எண்ணெய் கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளது என இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனையம் அறிவித்துள்ளது. இந்த கப்பல் 97,500 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயை ஏற்றிக்கொண்டு இலங்கைக்கு வருவதாக பெட்ரோலிய களஞ்சிய முனையத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார தெரிவித்துள்ளார். இந்த மாத இறுதிக்குள் மேலும் ஒரு கப்பல் நாட்டிற்கு வந்து சேரும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் அமெரிக்காவிலிருந்து வரவுள்ள WTI கப்பல் ஒன்றில் தற்போது எண்ணெய் ஏற்றப்பட்டு வருகின்றது. அது இன்று இலங்கையை நோக்கிய தனது பயணத்தை ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
சர்வதேச நாணய நிதியம் நடப்பு ஏப்ரலில் வெளியிட்டுள்ள உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையில் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் தரவரிசையில் இந்தியா பின்தங்கியுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின்படி பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதில் அமெரிக்கா $1 டிரில்லியன் மேல் GDP உடன் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. $20 டிரில்லியன் GDP உடன் சீனா 2வது இடத்தில் உள்ளது. $5 டிரில்லியன் மூன்றாவது இடத்தில் ஜெர்மனி, $4.5 டிரில்லியன் ஜப்பான், இங்கிலாந்து 4ஆம் மற்றும் 5ஆம் இடங்களில் உள்ளன. $4 டிரில்லியன் இந்தியா 6ஆம் இடத்தில் உள்ளது. முன்னதாக 2021ஆம் ஆண்டு முதல் இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இருந்து வந்தது. ஆனால் இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியால் 6வது இடத்திலிருந்து இங்கிலாந்து இந்தியாவை பின்னுக்கு தள்ளி 5வது இடத்திற்கு வந்துள்ளது. இந்த உலகளாவிய GDP தரவரிசை அமெரிக்க டாலரின் மதிப்பை அடிப்படையாக கொண்டது. இதில் இந்தியா பின்தங்குவதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. கடந்த ஓராண்டில் இந்திய ரூபாவின் மதிப்பு டாலருக்கு நிகராக 80லிருந்து 90க்கு மேலாக சரிந்துள்ளது. இந்தியா, ஜப்பான் மற்றும் இங்கிலாந்து ஆகிய 3 நாடுகளுமே $4 முதல் $5 டிரில்லியன் என்ற நெருக்கமான எல்லைக்குள் இருப்பதால் நாணய மதிப்பில் ஏற்படும் சிறு மாற்றமும் தரவரிசையை பாதிக்கின்றது. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 90% இறக்குமதி செய்கின்றது. போர் சூழலால் எண்ணெய் விலை உயரும் போது இந்தியா அதிக டாலரை செலவிட வேண்டியுள்ளது. இது ரூபாவின் மதிப்பை நேரடியாக பாதிக்கின்றது. உலகளாவிய நிச்சயமற்ற தன்மையால் முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச் சந்தையிலிருந்து நிதியை திரும்ப பெற்று பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் அமெரிக்க டாலருக்கு மாறுகின்றனர். அமெரிக்காவில் நிலவும் அதிக வட்டி விகிதங்கள் டாலரை மற்ற நாடுகளின் நாணயங்களை விட வலிமையாக்கியுள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதியன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்தன. இதற்கு பதிலடியாக ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தளங்கள் உள்ள வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியது. லெபனான் மற்றும் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். போர் என்பது பைத்தியக்காரத்தனம். உலகின் அமைதி நிலவ வேண்டும் என கத்தோலிக்க திருச்சபை தலைவர் 14ஆம் போப் அழைப்பு விடுத்தார். ஆனால் அவரை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றார். அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் போப் தலையிடக்கூடாது, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை என முன்னதாக தெரிவித்த ட்ரம்ப் தன்னை ஜேசுவாக சித்தரித்து AI புகைப்படம் வெளியிட்டார். ஆனால் போப் மீதான விமர்சனமும் அந்த புகைப்படமும் பல தரப்பிலிருந்து கண்டனத்தை குவித்த நிலையில் அந்த புகைப்படத்தை நீக்கியுள்ளார். இந்த சூழலில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், போப் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், அவருக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் இது நிஜ உலகம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் ஒரு பெரும் உலகளாவிய அச்சுறுத்தல் என்பதை போப் லியோ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க கூடாது. இது உலகிற்கே மிகப்பெரிய ஆபத்து என்று தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவை சேர்ந்த அவர் போப்பாவதற்கு தானே காரணம் எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதற்கிடையே ஈரான் தனது யுரேனிய இருப்பை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க இசைந்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1912 கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலில் உயிர் பிழைத்த 705 பேர் நியூயார்க் வந்து சேர்ந்தனர். 1930 BBC வானொலி தனது வழமையான மாலை செய்தி அறிக்கையில் இந்நாளில் எந்த செய்திகளும் இல்லை என அறிவித்தது. 1958 இலங்கையில் பண்டா செல்வா ஒப்பந்தம் முறிவடைந்தது. 2021 COVID-19 பெருந்தொற்று காரணமாக உலக அளவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 3 மில்லியன்களை தாண்டியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.